முல்லைத்தீவு அக்கரைப்பட்டு பஸ்ஸில் வந்து நாங்கள் வந்து இந்த தினம் வந்து வலிக்கிற போகிறோம். அப்படி தானே நானும் இந்த நண்பன் அப்படி தானே மேஜா அப்படி தான் போக போகிறோம். வவுனியாவிலேருந்து நான் வந்து இப்போ அக்கரைப்பட்டு நோக்கி போக போகிறேன். அதாவது வந்து அக்கரைப்பட்டியில் வந்து ஒரு சின்ன வேலை விஷயமா நானும் இந்த நண்பனும் வலிக்கிட்டோம். வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்ட் அடி என்ன பாருங்க. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே இருக்குது. இது வந்து பழசு சரியான பசியோட ஆளுக்கு நித்திரை ஒன்று இப்போ அனுப்பியிருக்காங்க. என்ன பசியா? சரியா பசியா? எங்கே போயிட்டு வந்தாரு? எங்கே போயிட்டு வந்தா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வள்ளுவர் சிலை வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ வெட்டி கிலோக்கிட்ட வந்துட்டோம். உறவுகளுக்கு வணக்கம். நான் வந்து இப்போ மன்னார்லேருந்து அப்படியே வவுனியாவில் நிற்கிறேன். வவுனியா பஸ் ஸ்டாண்டுக்காக நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள் பஸ்ஸெல்லாம் நிற்கிது. வவுனியாவிலேருந்து நான் வந்து இப்போ அக்கரைப்பட்டு நோக்கி போக போகிறேன். அதாவது வந்து அக்கரைப்பட்டியில் வந்து ஒரு சின்ன வேலை விஷயமா நானும் இந்த நண்பனும் வலிக்கிட்டோம். வரும்போது இப்போ நாங்கள் போகும்போது வந்து பஸ்ஸில் தான் போவோம். வரும்போது வந்து வேறு ஒரு வாகனத்தில் வருவோம். அது வந்து என்னென்னு சொல்லி நீங்கள் வீடியோ கடைசிலாம் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். பஸ் வந்து வெளிக்கிட்டு இப்போ அக்கரைப்பட்டை நோக்கி பஸ் வந்து வெளிக்கிட்டு நாங்கள் வெளிக்கிற போகிறோம். அங்கேருந்து பல காணொலிகளை வந்து வெளியிட இருக்கிறோம். மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க தொடர்ந்து வீடியோக்களை போகலாம். பஸ்ஸில் போக போகிறோம். பஸ்ஸில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பஸ் பயணங்கள் வந்து பிடிக்கும். அதாவது வந்து பாடல்களை கேட்டுக்கொண்டு ஜன்னல் ஓரமாக இருந்து இயற்கையை ரசித்து கொண்டு போகிறது உண்மையிலே ஒரு தனி ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை உங்களோட பயந்து கொள்ளும். வாங்க போய் பார்க்கலாம். இந்த பஸ் வந்து வலிக்கிட்டு பஸ்ஸில் ஏற போகிறோம். சிடிபி பஸ்ஸில் நாங்கள் வலிக்கிற போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். முல்லைத்தீவு அக்கரைப்பட்டு பஸ்ஸில் வந்து நாங்கள் வந்து இந்த தினம் வந்து வலிக்கிற போகிறோம். அப்படி தானே நானும் இந்த நண்பன் அப்படி தானே மேஜா அப்படி தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். தொடர்ந்து உங்களோட ஆதரவு வந்து எங்களோட சேனலுக்கு தந்து கொண்டு இருந்தீங்கன்னா நல்லா. இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களோட அக்கரைப்பட்ட பஸ் வந்து இந்த பஸ் தான். இதில் வந்து நாங்கள் வந்து எங்களோட பயணங்களை வந்து ஆரம்பிக்க. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 6:15. எத்தனை மணிக்கு நாங்கள் வந்து போய் சேருவோம்னு சொல்லி தெரியலை. 6:15 வந்து வவுனியா டவுனில் இருந்து பஸ் வந்து வலிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எத்தனை மணிக்கு அங்கே போய் சேர போகிறோம்னு சொல்லி. தொடர்ந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மறக்காமல் உங்களோட அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருங்க. வாங்க போய் பார்க்கலாம். அந்த பஸ் வலிக்கிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா பெருசாக சனமெல்லாம் இல்லை. கொஞ்சம் ஆக்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து வவுனியா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறோம். எங்களோட பயணம் வந்து ஆரம்பமாகிட்டு சரியான பசி. ஏன்னா லஞ்ச் வந்து சாப்பிடலைன்னு சொல்லி சொன்னால் ஒரு சின்ன வேலையாக வந்து போயிருந்ததால லஞ்ச் வந்து சாப்பிடல. இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் வந்து 2 தண்ணி போத்தல் வேண்டாங்க. 2 தண்ணி போத்தல் மற்ற ஜோகட் ட்ரிங்க் வேண்டாங்க 2 மற்ற சோடிஸ் எல்லாம் வேண்டி இருக்கிறோம். அது வந்து இன்றைக்கு இடையில் எப்படி நிப்பாட்டுவாங்க அப்படி தானே. இடையில் எப்படி நிப்பாட்டுவாங்க பரவாயில்ல. அது நிப்பாட்டும் போது மற்ற இதை பார்த்துக்கொள்ளலாம். நைட்டு டின்னரை பார்த்துக்கொள்ளலாம். இதான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் A9 ரோட் கண்டி யஃப்னா ரோட் வந்து இந்த ரோட் தான். இதோட நாங்கள் வந்து பயணம் செய்ய போகிறோம். பயணம் செஞ்சு இடையில் வந்து மாற போகிறோம். சரியான ஹீட்டாக இருக்குது. பஸ் ஓட வந்து கொஞ்சம் காற்றடிக்கிறதால தெரியலை. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ரோட் வந்து வவுனியா மன்னார் ரோட். இந்த ரோட் இப்போ நேராக போய் கொண்டு இருக்கிறோம். அப்படியே மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வவுனியா ஹாஸ்பிட்டல் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இஞ்சால பக்கம் பார்த்தீங்கன்னா வவுனியா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். இஞ்சால பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வவுனியா கச்சேரி. பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வவுனியா ப்ளே கிரவுண்ட். நிறைய பேர் வந்து விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நான் என்னதுக்காக வவுனியா நிறைய காட்டுன்னு சொல்லி சொன்னால் இடையில் போகும்போது இருட்டுப்படும். நிறைய இதுகள் வந்து பார்க்க இல்லாமல் இருக்கும். அதால் வந்து வவுனியாவில் நிறைய இடங்களை வந்து காட்டுறேன். ஏன்னா இப்போவே கிட்டத்தட்ட 6:30 ஆகுது டைம். அதால் வந்து இருட்டுப்பட்டு கொண்டு இருக்குது. இடையில் எப்படி நிப்பாட்டும் போதும் அதை நான் பதிவு செய்வேன். கண்டிப்பாக வார நேரம் வந்து நிறைய காணொலிகளை வந்து நான் பதிவு செஞ்சு தான் நான் வரப்போகிறேன். நானும் இந்த நண்பனும் போய்கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். தொடர்ந்து மறக்காமல் எங்களோட வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொடுங்க எங்களோட சேனலை.
அப்போ தான் நாங்கள் வழங்குற காணொலி ஒவ்வொன்றும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கோம். எங்களோட சீட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 28 29 நினைக்கிறேன். பஸ்ஸில் வந்து சென்டர்லாம் கொஞ்சம் நடுவுலாம் இருக்கிறேன் ஏன்னு சொல்லி கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி நடுவுலாம் இருக்கிறேன். என்ன பாருங்கள், மணிக்கூட கோபுரம் தெரியுது. தென் வந்து வவுனியா மணிக்கூட கோபுரம். நாங்கள் வந்து வரும்போது வடிவாக கிளியராக வந்து எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து வாரது வந்து பஸ்ஸில் வர மாட்டோம். அதால் வந்து கொஞ்சம் கிளியராக எடுத்துகிட்டு வருவோம். இது வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்ட் அடி. என்ன பாருங்கள், இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே இருக்குது. இது வந்து பழசு. உண்மையிலேயே இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த நகரங்களை ரசித்து கொண்டு இந்த எண்ணல் ஓரமாக இருந்து பயணம் செய்கிறது அது பஸ்ஸில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. தொடர்ந்தும் பயணிப்போம், பார்ப்போம். இடையில் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் வாமிட் வந்து வராமல் இருந்தால் நல்லா நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து வாரது பார்ப்போம். எதாக இருந்தாலும் சமாளிச்சுட்டு போய் சேருவோமேன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து மதவாச்சி கிட்டே வந்துட்டோம். நாங்கள் இப்போ மதவாச்சி டவுனை தாண்டி போய்கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மதவாச்சி டவுன். மதவாச்சி கிட்டே வந்துட்டோம். பஸ் வந்து சரியாக வேகத்தில் போய்கொண்டு இருக்கு. அதனால் வந்து நேரத்துக்கு போயிடுவோம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மணி 1:30 போய் சேர்ந்துருவோம்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரியாக மதவாச்சி தொடர்ந்து பயணத்தை தொடர்ந்து போய்கொண்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து கதிர்வேலைக்கிட்ட போய்கிட்டு இருக்கிறோம். சரியான ஒரு நித்திரை ஒன்று எழுப்பிட்டோம்னு சொல்லி சொன்னால் பஸ் சரியான வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தாங்க. இப்போ தான் அனுப்புனா பார்த்தா கதிர்வேலை ஒரு 3 மணி நேரம் பிறகு ஓட்டம். 3 மணி நேரத்துக்கு பிறகு அது இப்போ நாங்கள் போய் சேர்ந்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ நாங்கள் பயணித்து கொண்டிருக்க வந்து கதிர்வேலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே பலது உரை கொண்டிருக்கு சாதுவா வழியில் ஜன்னலில் போட்டி கொண்டு இருக்கிறோம். பார்ப்போம். நாங்கள் வந்து திருக்கொண்டை மாடு, அதாவது வந்து ஓட்டமாவடிக்கு முன்னுக்கு வந்துட்டோம். சரியான பசி, அதால் வந்து பஸ் வந்து நிப்பாடி இருக்கிறாங்க. இப்போ அப்பம் பண்ணியிருக்கோம். அப்பம் மற்ற வந்து பால் பாக்கெட்டு பண்ணியிருக்கிறோம். சாப்பிட போகிறோம். இதில் பாருங்கள், எல்லோரும் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாகிட்டோம். சரியான பசி. இன்னொரு 2 மணி நேரத்தில் போயிடுவோம்னு நினைக்கிறேன். நண்பனை பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான பசியோட ஆளுக்கு நித்திரை ஒன்று இப்போ அனுப்பியிருக்காங்க. என்ன பசியா? சரியான பசியா? எங்கே போயிட்டு வந்தாரு? எங்கே போயிட்டு வந்தா? சாப்பிடு. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வள்ளுவர் சிலை வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ வெட்டி கிலோக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் வெட்டி கிலோ டவுனுக்கிட்டே நின்று கொண்டு இருக்கிறோம். எங்களோட பயணம் வந்து பெட்டிக்குளோலேருந்து அக்கரைப்பேட்டை நோக்கி வந்து போகிறோம். நேரம் வந்து 11:30 ஆகிட்டு. 11:30 பார்ப்போம். இன்னொரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் போயிடுவோம்னு நினைக்கிறோம். சரியா நித்திரை வந்துட்டு. இதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் வந்து இப்போ காத்தான்குடியில் வந்துட்டோம். தான் பாருங்கள், ரோட்டோரம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா பேரிச்சம்பளம் மரம் வச்சுருக்காங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் டைம் வந்து 1:15. இப்போ நாங்கள் வந்து வந்துட்டோம். இதான் எங்களோட ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன ரூம் தான் இது. வந்து வாஷ்ரூம் இஞ்சால வாஷ்ரூம். இது வந்து பெட். சின்ன ரூம் தான் எடுத்துருக்குறோம். நாளைக்கு வந்து மார்னிங் வந்து வேறு ப்ரோக்ராம் இருக்குது. சரியான நுழம்பாக இருக்குது. என்ன நடக்கும் போது நைட்டுக்கு. நாளைக்கு வேறு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, அதில் சந்திப்போம். இந்த வீடியோ வந்து பார்த்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.